இந்த திருத்தலத்திற்கு அருகில் இருக்கிறது தென்காசி திருத்தலம். அங்கே காசிக்கு நிகராக ஒரு கோயிலை கட்டிடுறான். கட்டிட்டு அந்த அரசன் வெளியில வந்து அப்படியே பார்க்கறான். இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை கட்டிட்டமே மகிழ்ச்சி. ஆனா சடக்குன்னு அவனுக்கு ஒரு வருத்தம் வருது. என்ன, இவ்வளவு அழகான ஒரு கோயிலை கட்டிட்டோம், வருங்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா யாரு சரி பண்ணுவா, ஒரு பழுது வந்தா யாரு சரி பண்ணுவாங்க யோசிக்கிறான். வேகமா ஓடி வந்து ராஜகோபுரத்தினுடைய வாசல்ல ஒரு கல்வெட்டை வைக்கிறான். சேலார் வயல் சூழ் தென்காசி ஆலயத்தில் வாராது ஓர் இடர்வரின் ஈந்து புறந்து ஒளிப்பார் தம்மை பாரோர் அணிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே அப்படிங்கிறான். என்ன தெரியுமா பொருள்? இந்த கோயில் செவத்துல இருந்து ஒரு கல்லு கீழே விழுந்துச்சுன்னா அந்த கல்லை எடுத்து அது இருந்த இடத்துல ஒருத்தன் வைப்பான் பாத்தியா, அவன் காலில் அன்றைக்கு நான் இன்னைக்கே காலில் விழுகிறேன்டான்னு எழுதினான். என்றைக்கோ பிறந்து என்றைக்கோ திருப்பணி செய்ய போகிற ஒருவனுடைய காலில் அன்றைக்கே விழுந்த பராக்கிரம பாண்டியனுடைய செயல் வியப்புக்குரியது இல்லையா? திருத்தலத்திற்கு திருத்தேர் செய்ய விரும்புகிறார் திருக்களர் ஆண்டவர். தேர் செஞ்சிடறாங்க, தேர் நகரல. என்ன காரணம்னு கேட்டபோது தேர் நகரணும்னா உயிர் பலி கொடுக்கணுங்கிறாங்க. உடனே திருக்களர் ஆண்டவர் முன்னாடி வந்து, தேர் ஓடுவதற்கு ஆண்டவன் உயிர் பலி கேட்பானே, ஆனால் இந்த தேர் செய்வதற்கு காரணமாக இருந்த என்னுடைய உயிரையே இறைவன் எடுத்துக்கொள்ளட்டும் என்று கூறி தன்னுடைய உயிரை துறந்த திருக்களர் ஆண்டவருடைய திருப்பணி வியப்புக்குரியது அப்படின்னு சொல்றேன். இப்போது சொல்லுங்கள், யார் உண்மையான ஆன்மீக சூப்பர் ஸ்டார்?